ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்பீடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000, அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானா 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன? 2014 1,80,000 இருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆகுது. 2016 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு 2014 2016, இப்போ நம்மளுக்கு மொத்த கால அளவு வந்து 2, இது வந்து பி, நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜ் வந்து 20%. ஸோ மக்கள் தொகை வந்து நம்மளுக்கு எப்பயுமே கூட்டு வட்டி விகிதத்தில் தான் அதிகரிக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கூட்டு வட்டி ஃபார்முலா போட்டுக்கலாம். பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் 1,80,000 இன்ட்டு 1 + 20/100 ஹோல் ஸ்கொயர். இது அடித்தா ஓரஞ்சு 5, 5 20, 5ன்னா ஓரஞ்சு 5 + 1, அப்போ 6/5 இருக்கும். ஹோல் ஸ்கொயர்னால 2 தடவை எழுதணும். இப்போ 6/5 இன்ட்டு 6/5, இது ரெண்டையும் அடிச்சா 5 15 மிச்சம் 3, 6 50, அப்போ 36,000 வரும். இது ரெண்டையும் அடிச்சா 7200, இப்போ 7,700 வரும். அப்போ 7,200 இன்ட்டு 6 இன்ட்டு 6 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ 72 இன்ட்டு 6, 2 மிச்சம் 1, 42 43, அப்போ 432. இது 6ஆல் அடிச்சா 2 9, 6 24 மிச்சம் 2,522. இங்க ஒரு 2 சைபர் இருக்கு, அதையும் அடிக்கணும். இப்போ 259200. இப்போ 2,59,200 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பி 2,59,200. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 2/7 + 3 5/7 + 6 4/7 மதிப்பு காண்க. இது எல்லாமே கலப்பு பின்னமா இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் சாதா பின்னமா பார்க்கணும். ஸோ அப்போ 4 7, 7 + 2 9, அப்போ 9/7, முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கணும். 3 21, 21 + 5 26, முன்னாடி ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ 26/7. 6 7 42, 42 + 4 46, அப்போ 46/7. 2 மைனஸ் இருந்தால் 2ஐயும் கூட்டி மைனஸ் பண்ணணும். அப்போ 9 + 26 வந்து 35. அப்போ 46ல் 35 போச்சுன்னா ஆன்சர் என்னன்னா 11 + 11. அப்போ பகுதி வந்து 7, அப்போ 11/7. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 11/7. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 3-25 என்ற எண்ணில் டேஷ் குறியிட்ட இடத்தில் எந்த எண் போட்டால் அது முழு வர்க்கமாகும்? இந்த இடத்துல எந்த டிஜிட் போட்டால் நம்ம முழு வர்க்கம் கேட்டுருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ல ஒவ்வொரு நம்பரா சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 போட்டு பார்ப்போம். 3125, இது இதோட முழு வர்க்கமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் பி போட்டு பார்ப்போம். 3025, 3025ன்றது எதோட வர்க்கம் மூலமான்னு பார்த்தா ஆமா, இது வந்து 55ஓட முழு வர்க்கம். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த டேஷ் போட்ட இடத்துல 0 போட்டாதான் நம்மளுக்கு இது வந்து முழு வர்க்கமாகும். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் காண்க. நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபார்முலா தெரியும். டோட்டல் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 80 is equal to total divided by 10. நம்மளுக்கு டோட்டல் தான் வேணும். இந்த 10 இங்கிட்டு போச்சுன்னா மல்டிபிகேஷன் ஆயிரும். இப்போ 80 × 10 800. அப்போ டோட்டல் வந்து என்னன்னா 800. மொத்த மதிப்பெண் வந்து 800. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்கள் செய்து முடிப்பார். பெண் அதே வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து செய்ய எத்தனை நாட்களை முடிப்பார்கள்? ஆண் வந்து 4 நாள் செய்யறாங்க, பெண் வந்து 12 நாட்கள் செய்யறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து x + y எவ்வளவு நாள் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆண், அதாவது ஒரு ஆளு தனியா 2 பேர் தனித்தனியா செய்யும்போது வேலையை கொடுத்து அவங்க 2 பேர் சேர்ந்து செய்யும்போது வேலை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, இது ரெண்டையும்
மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே ரெண்டையும் கூட்டணும். இதுதான் ஃபார்முலா. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் கேட்டாங்கன்னா எக்ஸ் இன்ட்டு அதாவது ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி, இதுதான் ஃபார்முலா. ஸோ அது நம்ம போட்டோம்னா 12×48 டிவைடட் பை 12×16. இப்போ அடிச்சா 3. அப்போ 3 நாட்கள்லேயே செய்து முடிப்பேன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்? செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் கேட்டிருக்காங்க. இது ஏ, இது பி, இது சி. அதாவது இது 3 அதோட ஒரு பக்க அளவுகள். இது ஏ, இது பி, இது சி. இந்த 4 இதுல எது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் கேட்டிருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தோட வந்து தெரியும். ஒரு செங்கோண முக்கோணம் வந்து பித்தாகரஸ் தியரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். பித்தாகரஸ் தியரம் வந்து என்னன்னா a² + b² = c². இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலானது அதோட கர்ணத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். இது ஒன்றும் ஏபிசின்னு எடுத்துருக்கோமா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்கணும். ஸோ இப்போ 6² வந்து 36 + 9² வந்து 81, 12² வந்து 144. ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 7 117 வருது. இங்கே 144 ரெண்டும் ஈக்குவல் இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 5² வந்து 25, 8² வந்து 64, 10² வந்து 100. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 89 வரும். ஆனால் ஈக்குவல் டு இங்கிட்டு 100 இருக்கு. அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. இப்போ ஆப்ஷன் பியும் ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சியை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 5² வந்து 25, 5² வந்து 25, 5√2 ஸ்கொயர் வந்து என்னன்னா 5² பண்ணா 25, √2 ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், வெறும் 2 மட்டும் இருக்கும். அப்போ இன்ட்டு 2, 25 + 25 50, 25 × 2 50. அப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை இது வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். 5,5 5√2 இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், √609 + √248 + √60 + √7 + √81 மதிப்பு. இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலா இது வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிப்போம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அது முடிச்சுட்டு சொல்றேன். √81, 81ஓட ரூட் எவ்வளோ? 9. அப்போ 7 + 9 16. இந்த ரூட்டு போயிடுச்சு. அடுத்து இந்த ரூட் இருக்கு. அப்போ √16ஓட வேல்யூ வந்து என்னன்னா 4. அப்போ 60 + 4 64. அடுத்து இந்த ரூட். இப்போ √64ஓட வேல்யூ வந்து என்னன்னா 8. அப்போ 248 + 8 இருக்குமா, ரிமைனிங் 248 + 8 இது வந்து எவ்வளோ? 256 ஆயிரும். அடுத்து இந்த ரூட். அப்போ √256வும் √256 வேல்யூ என்னன்னா 16. அப்போ முன்னாடி ஒரு 609. இப்போ 609 + 16 ரெண்டையும் கூட்டினா 625. அப்புறம் நம்ம இருக்கிற கடைசியான √625 எவ்வளவுனா 25. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 25. பி தான் ரைட் ஆன்சர். இந்த மாதிரி ரூட்ல நம்பர்ஸ் கொடுத்து பிளஸ் கூடுதல் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற என்ன நம்பர், இங்க ஒரு நம்பர் கொடுத்து இந்த இடத்துல பிளஸ் வந்துச்சுன்னா இங்க இருக்கிற நம்பர் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 75 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற நம்பருக்கு பிளஸ் இருக்கனால இதுக்கு அடுத்து எந்த நம்பர் வர்க்கமா வருமோ அதோட வர்க்கமூலம் தான் ஆன்சர். இப்ப 75 இருக்கா, இந்த 75 இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 75க்கு அடுத்து என்ன நம்பர் வந்து வர்க்கமா வரும்னா 81 தான் வர்க்கமா வரும். கரெக்டா? ஏன்னா 76 வர்க்கம் கிடையாது, 27 வர்க்கம், 78, 80, 81 தான் அடுத்து வர வர்க்கம். ஸோ இந்த 81ஓட ரூட் வந்து என்னன்னா 9. அப்போ 9 தான் ஆன்சர் ஆகும். இதே இது இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா
இங்க 75 இருந்துச்சுன்னா மைனஸ் வச்சுன்னா இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன நம்பர் வர்க்கமா வருமோ அதை போடணும். இப்போ 75க்கு முன்னாடி எந்த நம்பர் வர்க்கமா வரும்னா 64 தான் வர்க்கமா வரும். இப்போ 64 ரூட் வந்து என்னன்னா 8. பிளஸ் வந்தா அடுத்து வர வர்க்கம், மைனஸ் வந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற வர்க்கம். இதான் ஷார்ட்கட் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் அதன் நஷ்ட சதவீதத்தை காண்க. 15 லட்ச ரூபாய் வீடு 12 லட்ச ரூபாய்க்கு வித்துருக்காங்க. நஷ்ட சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நஷ்ட சதவீதத்தோட ஃபார்முலா தெரியும். காஸ்ட் பிரைஸ், அதாவது அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை டிவைடட் பை அதோட அடக்க விலை இன்ட்டு 100. இதான் லாஸ் சதவீதத்தோட ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு அடக்க விலை வந்து என்னன்னா 15, விட்டது வந்து 12 லட்ச ரூபாய்க்கு வித்துருக்காங்க. 12 டிவைடட் பை 15 இன்ட்டு 100. 12ல 15 போச்சுன்னா 3. அப்போ 3 பை 15 இன்ட்டு 100 அடிச்சா ஓரஞ்சு 5, 5 15, ஓரஞ்சு 5 அடிச்சா 25 100. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 20%. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 3t minus 3 is equal to 5 2t plus 1 எனில் t இன் மதிப்பு காண்க. இந்த ஈக்குவேஷன்ல t யோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா t எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம், 5ஆல இந்த உள்ள 2 மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ நம்ம போட்டால் 3t minus 9 is equal to 2 10 10t plus 5. நம்மளுக்கு t மட்டும்தான் வேணும். t எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க, மற்றது எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த பிளஸ் 3t அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 3t ஆயிரும். இந்த பிளஸ் 5 கிட்ட போகும்போது மைனஸ் 5 ஆயிரும். அப்போ 10t மைனஸ் 3t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 மைனஸ் 5. 10ல 3 போச்சுன்னா 7. இப்போ 7t மைனஸ் மைனஸ் 2 கூட்டி மைனஸ் பண்ணணும். 9 5 14. நம்மளுக்கு t மட்டும் தான் தேவை. 7 இங்கிட்டு கொண்டு வந்தா மல்டிபிகேஷனுக்கு டிவைடர்ல வந்துடும். இப்போ 14 பை 7 ஆயிரும். அடிச்சா 1 7 7 14. அப்போ t யோட வேல்யூ என்னன்னா மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1.75 இன்ட்டு 1.75 இன்ட்டு 2 இன்ட்டு 1.75 இன்ட்டு 0.75 பிளஸ் 0.75 இன்ட்டு 0.75 டிவைடட் பை 1.75 இன்ட்டு 1.75 மைனஸ் 0.75 0.75 மதிப்பு காண்க. இந்த ஈக்குவேஷனை மல்டிபிகேஷன்லாம் போட முடியாது. இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு சுருக்கணும். இதில் எது 1.75 0.75 தான் திருப்பி திருப்பி வருது. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நம்பர் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ அப்போ 1.75 நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், 0.75 நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1.75 போல ஏ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 0.75 போல பி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா a into a plus 2ab plus b into b divided by a into a minus b into b ஆயிருமா? இதை எப்படி எழுதலாம்னா a into a square plus 2ab plus b square is equal to a square minus b square. a square plus 2ab plus b square இது வந்து எதோட ஃபார்முலா? a plus b whole square ஓட ஃபார்முலாவா? அதனால இதை வந்து நம்ம a plus b whole square எழுதியிருக்கோம். அடுத்து a square minus b square வந்து எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b எப்படி எழுதலாமா? a square minus b square a plus b a minus b எழுதலாம். ஒரு a plus bக்கு ஒரு a plus b போயிடும், மிச்சம் a plus b மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரிமைனிங் என்னன்னா a plus b divided by a minus b. இதுல வந்து இந்த a வேல்யூயும் b வேல்யூயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 1.75 plus 0.75 divided by 1.75 minus 0.75. இங்க 1.75ல 0.75 போச்சுன்னா 1, பகுதியில் 1 வந்துருக்கும். அப்போ 1.75 plus 0.75 எவ்வளோனா
2.5. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 2.5 சாரி 2.5. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 16 கியூப் பிளஸ் 7 கியூப் மைனஸ் 23 கியூபின் மதிப்பு காண்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் கியூப் கண்டுபிடிச்சு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதை இதை கூட்டி மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ அதனால நம்ம இதை போன சம்மில் பார்த்த மாதிரி இதை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட்டுக்கு சுருக்கிடணும். அதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஏதாவது ஃபார்மேட்டில் இருந்தால் அதை சுருக்கி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதில் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 நம்பருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்க. 16, 7, 23, 16, 7, 23 இந்த 3 நம்பருக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்தா 16ஐயும் 7ஐயும் கூட்டினா 23 வருமா? 16 plus 7 23 வருதா? ஸோ அதனால 16 நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், 7 பியும் வச்சுக்கிறோம். அப்போ 23 எப்படி எழுதலாம்னா a plus bன்னு எழுதலாமா? a plus bன்னு எழுதலாமா? ஸோ இந்த 16 இந்த வேல்யூஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 16 எப்படி எழுதலாம்னா a cube plus 7 cube minus a plus b. 23 a plus bன்னு எடுத்துக்கிறோம், a plus b whole cube. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். சரி, இது b cube 7 cube a cube plus b cube minus a plus b whole cube. நம்மளுக்கு a plus b whole cube ஃபார்முலா தெரியும். a cube plus b cube plus 3 into ab into a plus b. இதுதான் a plus b whole cube ஓட ஃபார்முலா. நம்மளுக்கு இங்கே a cube இருக்கு plus b cube இருக்கு. இந்த மைனஸ் உள்ள கொண்டு வைக்கலாம். இப்போ a cube plus b cube இந்த மைனஸ் உள்ள போகும்போது எல்லாத்துக்குமே மைனஸ் காமன் தான். அப்போ minus a cube plus minus b cube minus 3ab a plus b ஆயிருமா? ஸோ இங்கே plus a cube இங்கே minus a cube இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே plus cube இங்கே minus b cube இதுவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னா minus 3ab a plus b. இதுல வந்து நம்ம இந்த எடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஏக்கு பதிலாக 16, பிக்கு பதிலாக 7, a cube பதிலாக 23. அப்போ -3 into 16 into 7 into 23. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 16 3 48. அப்போ 48 into 7 என்ன 56 ஆரம்பிச்சு 5 இல்லைன்னா 28 28 5 336. அப்போ 136 into 23 6 3 18 8 மிச்சம் 1 3 9 9 10 மிச்சம் 1 3 9 9 10 1008 6 2 12 2 மிச்சம் 1 2 6 1 7 2 6. அப்போ இதெல்லாம் கூட்டினா 8 2 7 7. இங்க முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. அப்போ -7728 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1, 1, 2, 8, 3, 27,4 என்ற தொடரின் 4ற்கு அடுத்து இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 1 இருக்கு, அடுத்து 1 இருக்கு, அடுத்து 2 வருது, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கா, ஒரு நம்பர் விட்டு 2 இருக்கு, அடுத்து ஒரு நம்பர் விட்டு 3 இருக்கு, அடுத்து ஒரு நம்பர் விட்டு 4 இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஈக்குவலா வருது. ஸோ அப்போ அடுத்து இங்க 1 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க 27 இருக்கு. 1 8 27. 1 வந்து என்னன்னா 1 கியூப்னு எழுதலாமா? 8 வந்து எப்படி எழுதலாம்னா 2 கியூப்னு எழுதலாம். 27 எப்படி எழுதலாம்னா 3 கியூப்னு எழுதலாம். அப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ஒரு நம்பர் விட்டு விட்டு வருது. அடுத்து வந்து ஒரு நம்பர் விட்டு இங்க என்ன வரணும்னா 4 கியூப் வரணுமா? அப்போ 4 கியூப் வேல்யூ வந்து என்னன்னா 4 16 16 64. அப்போ 4 கியூபோட ஃபார்முலா இங்க வந்து 64 வரணும். இப்போ 4க்கு அடுத்து இங்க வர வேல்யூ வந்து 64. ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள்
எக்ஸ் மைனஸ் 30 டிகிரி, எக்ஸ் மைனஸ் 45 டிகிரி, எக்ஸ் பிளஸ் 50 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதான் ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கலாம். இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஏ, இது பி, இது சி. இதான் ஒரு முக்கோணம், அதோட 3 கோணங்கள். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூடுதல் வந்து எப்பயுமே 180 டிகிரியா தான் இருக்கும். அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களை கூடுதல் 180 டிகிரி. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இது எப்படி ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 30 டிகிரி பிளஸ் எக்ஸ் மைனஸ் 45 டிகிரி பிளஸ் எக்ஸ் பிளஸ் 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ், 2x, 3x, 3 கூட்டம் 3xன்னு ஆயிரும். இப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், அப்போ 2 கூட்டி மைனஸ் பண்ணும். 40 பிளஸ் 30 பிளஸ் 45 எவ்வளோ? 75 ஆயிரும். இப்போ மைனஸ் 75, இங்கே ஒரு பிளஸ் 15 டிகிரி இருக்கு. இப்போ 75ல் 15 போச்சுன்னா 5, 6, மைனஸ் 60 டிகிரி. அப்போ 3x மைனஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. இதை இன்ட்ரெஸ்ட் இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அப்போ 180 பிளஸ் 60 240 ஆயிரும். 240 டிகிரி. இப்போ 3x, நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். எக்ஸ் இங்கிட்ட வச்சுக்கோங்க. இந்த 3 மல்டிபிகேஷன் இங்க போனா டிவைடன் ஆயிரும். இப்போ 3 அடிச்சா 1 3 24. இப்போ 80. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 80 டிகிரி. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 80 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1200க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். பி கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, என் 2 கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து என்னன்னா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். அதாவது எண்ணு வந்து 2ஆ இருக்கும்போது மட்டும், கால அளவு 2ஆ இருக்கும்போது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள ஃபார்முலா வந்து என்னன்னா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா, எண்ணு 2ஆ இருக்கும்போது மட்டும். ஸோ இதில் வந்து இந்த வேல்யூஸ்ல சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பி வந்து என்னன்னா 12000 இன்ட்டு 10/100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து எப்படி எழுதலாம்னா 10 இன்ட்டு ஸ்கொயர்னால அது 100 எழுதி. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஒரு சேவருக்கு தாலி, இங்கே ஒரு சேவருக்கு தாலி, இங்கே 2 சேவருக்கு தாலி. அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்னன்னா 120. இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 120. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்கு சமம். அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்க அளவு எவ்வளவு? அதாவது அடிப்பக்கம் வந்து உயரத்தோட 4 மடங்கு. இப்போ b = 4h. தான் ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க. இது அடிப்பக்கம், இது உயரம். அப்போ அடிப்பக்கத்தோட உயரம் வந்து அடிப்பக்கம் வந்து உயரத்தோட 4 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பரப்பளவு கொடுத்துருக்காங்க 50 மீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு அடிப்பக்கம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா தெரியும், ஆஃப் பிஹெச். இதுதான் ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா. நம்மளுக்கு ஆல்ரெடி ஏ தெரியும், ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 50. இங்கே பிக்கு பதிலாக இந்த 4h என்ற எடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஆஃப் இன்ட்டு 4 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஹெச். இது 2 அடிச்சா ஒரு 4 2 4. இந்த 2 இங்கிட்டு போகும்போது டிவைடர்ல வந்துடும். அப்போ 50/2 அடிச்சா 25. அப்போ 25 h இன்ட்டு h ஸ்கொயர். h ஸ்கொயரா? நம்மளுக்கு தேவை h. இந்த ஸ்கொயர் இங்கிட்டு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ ரூட் 25 வந்து என்னன்னா 5. இப்போ h ஓட வேல்யூ வந்துன்னா 5. நம்மளுக்கு h தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன அடிப்பக்க அளவு b தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலால ஹெச்சுக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா 4 இன்ட்டு 5
ஐநாங் 20. அப்போ அடிப்பக்கத்தோட அளவு வந்து என்னன்னா 20. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை 20 நாட்களிலும் ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 3600 ஈட்டினால் ஏயின் அத்தொகையில் ஏயின் பங்கு எவ்வளவு? ஏ வந்து 20 நாள்ல செய்யறாரு, பி வந்து 25 நாள்ல செய்யறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு கிடைக்கும்? சோ நம்ம இங்க வந்து இதோட திறன் கேட்டிருக்காங்க. திறன் கேட்டாங்கன்னா இதை நம்ம ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தா இங்க 20 25 எல்சிஎம் எடுத்தா 5 போட்டா 4 5 வரும். 20 25 100 100 தான் எல்சிஎம். அப்போ இங்க 5 இங்க 4. இதுதான் அதுவும் அவங்க பண்ண ஏவோட திறன் வந்து 5, பியோட திறன் வந்து 4. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கிடைக்க ஒரு திறன் என்ன? இப்போ ரெண்டு பேரோட திறன் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது எவ்வளவு ஆகும் கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். 2ஐயும் கூட்டி 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி கீழே அது 2ஐயும் கூட்டி பண்ணும் +4. அப்போ 20 +9. இது 2 பேரும் சேர்ந்து செய்யற போது கிடைக்கிறதுக்கான திறன். உங்களுக்கு இந்த வேலையை செய்யறதுனால அவங்களுக்கு 3600 கிடைக்குது. இதுல ஏவோட பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இப்போ 20/9 × 3600. இது ஒரு நாள் செய்யறதுனால கிடைக்கிற திறன். மொத்தமா செய்யும் போது எவ்வளவுனா இதோட இந்த 3600 மல்டிப்ளை பண்ணும். இதால அடிச்சா 9 9 4 56 × 400. அப்போ 20 × 4 800. அப்போ உங்களுக்கு 8000. இது வந்து இவங்க 2 பேரும் செய்யறதுனால கிடைக்கிற மொத்த தொகை. இதுல இந்த 8000த்துல ஏவோட பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட திறன் வந்து என்னன்னா 5. அப்போ 8000 5ஆல் அடிச்சா 5 5 மிச்சம் 1 5 5 மிச்சம் 1 மிச்சம் 3 6 30. அப்போ 1600 தான் ஏவோட திறன். ஏன்னா ஏவோட திறன் வந்து இங்க 5, இது பியோட திறன் 4. இப்ப பி கேட்டாங்கன்னா 8000 4ஆல் டிவைட் பண்ணி போடணும். ஸோ இங்க ஏக்கு வர பங்கு எவ்வளவுன்னா 1600. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 7/12 - 4 × 7/12 3x = 7/12 × 5. பார்த்துட்டீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே சமமா இருக்கு. ஸோ இப்போ AM இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது எல்லாம் சமமா இருந்துச்சுன்னா நம்ம அடுக்குகளை மல்டிபிகேஷன் இருந்தா கூட்டலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா A × M + N எழுதலாம். ஸோ இதே மாதிரி இதை எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க 7/12 எல்லாத்துலயும் காமனா இருக்கனால நம்ம வந்து இது மேல பவர்ல இருக்கிற எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணலாம். இது 2 மல்டிப்ளைஸ் இருக்கனால இப்போ -4. இது 2 மல்டிப்ளைஸ் இருக்கனால இங்க பவரை கூட்டணும். அப்போ இங்க +3x = 5. இந்த மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா +ன்னு ஆயிரும். அப்போ 3x 5 + 4 9 ஆயிரும். இந்த 3 இங்க வச்சுன்னா டிவைடர்ல வந்துடும். இப்போ 3 அடிச்சா 3. அப்ப x = 3. இப்போ x ஓட வேல்யூ வந்து என்னன்னா ஆப்ஷன் D is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் கேட்டு நமக்கு வேலை நாள் ஃபார்முலா தெரியும். D × H × M. அதாவது ஆட்கள் நாட்கள் அவங்க எவ்வளவு செய்யற மணி நேரம் பை வேலை. இதுதான் ஃபார்முலா. ஸோ 22 ஆட்கள் 10 நாள்ல 110 மீட்டர் சுவரை கட்டி முடிக்கிறாங்கன்னா 30 ஆட்கள் 6 நாள்ல எவ்வளவு நாள்ல கட்டி முடிப்பாங்க? இதுதான் நம்மளுக்கு தெரியாது.
கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதான் வேணும். ஸோ இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம், இதை வந்து இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இது எப்படி இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா, இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 30 × 6, இங்கே மேலே இருக்கிறது வந்து கீழே வந்துடும். ஸோ அப்போ 22 × 10, இந்த 110 கீழே இருக்கிறது மேலே வந்துடும். 110, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு 11 11, 2 11 22, 2 30. இதை அடிச்சா ஒரு 2 2, 2 6. அப்போ 30 × 3 90. அப்போ 90 மீட்டர். அப்போ 30 இடத்துல 6 நாளே 90 மீட்டர்ஸ் வரை கட்டி முடிப்பார்கள். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம், அதாவது எல் பி 4:7 கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து 77 சென்டிமீட்டர், அதாவது பி வந்து 77 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எனில் நீளத்தை காக்க. சிம்பிள் தான். 7 17. இப்போ எதால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 77 கிடைக்கும். 7 எதால மல்டிப்ளை பண்ணா 77 கிடைக்கும்னா 11. அப்போ இது ரெண்டும் ரேஷியோல இருக்கனால இதை 11 மல்டிப்ளை பண்ணா இதையும் 11 தான் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 11 × 4 44. அப்போ நீளம் வந்து 44, அகலம் வந்து 77. ஸோ இப்போ நம்மளுக்கு நீளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீளம் வந்து 44. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை எனில் பரப்பளவு காண்க. இது எல் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா தெரியும், எல் × பி. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன்ல எல்லாமே மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து 5 மீட்டர் + 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டர் சென்டிமீட்டர். அப்போ இது எல்லாத்தையும் மீட்டரா மாற்றும். இப்போ 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 40 சென்டிமீட்டர்ன்றது 0.4 சென்டிமீட்டர், 0.4 மீட்டரா. அதே மாதிரி 50 சென்டிமீட்டர்ன்றது 0.5 மீட்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு எல் வந்து என்னன்னா 5.4 மீட்டர், பி வந்து 4.5 மீட்டர். இதான் எல், இதான் பி. இது ரெண்டையும் மீட்டருக்கு மாத்திட்டோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். எல் × பின்னா அப்போ 5.4 × 4.5. ஃபர்ஸ்ட் இதை 54 25 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 20 7 மிச்சம் 2, 5 × 25 25 2 27, 4 2 8, 5 2 10, 0 7 5 15 5 மிச்சம் 1 3 1. 4 2 8 5 2 10. இப்போ சாரி, இது 45. 5.4, அதாவது 54 45. 5 × 20 7 மிச்சம் 2, 5 5 25 27, 4 16 மிச்சம் 1, 5 20 21. இப்போ 0 7 13 மிச்சம் 1, இங்கே 4 ஆயிரும், இங்கே 2. அப்போ 2 4 3 0. நம்மளுக்கு இங்கே பாயிண்ட் இருக்கு. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி இப்படி வைக்கணும். அப்போ இப்படி வச்சா 24.3 மீட்டர். இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுருக்குக பிராக்கெட்ல 5 1/4 + 4 3/4 + 7 5/8 + 6 7/8 டிவைடர் 11 3/4 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே கலப்பு பின்னத்துல இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம சாதா பின்னமா மாத்திடணும். இப்போ 5 × 20 20 + 1 24. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கலாம். 20 21/4, 4 16 16 + 3 19.
by 4 எண்ணில் 56 56 plus 5 61 அப்ப 61 plus 8 plus 6 8 48 48 7 55 இப்போ 55 by 8 இது டிவைடட் இது 11 44 44 into 3 47 இப்போ 47 by 4 இது டிவைடட் ஸோ இங்கே 4 4 8 8 இருக்கா 4க்கு 8க்கும் மிச்சமாக எடுத்தால் 8 வரும் ஸோ அப்போ இதை மேலே இருக்கிற ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும் இதையும் மேலே இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் கீழே 8 8ன்னு வரும் ஸோ அதனால இது எப்படி எழுதலாம்னா 8 42 plus 38 ஏன்னா இதை 19 ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 38 21 ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 42 plus 61 plus 55 இது எல்லாத்தையும் கூட்டினா 6 14 16 அது 42 38 61 55 6 14 16 1 5 8 8 8 6 14 14 196 அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 196 டிவைடட் பை 8 ஆகும் இப்போ இந்த மல்டிபிகேஷன் இருக்குது இது எப்படி எழுதலாம்னா இதை தலைகளா போட்டா இது மல்டிபிகேஷன் வந்து இன்டன் ஆயிரும் அப்போ 4 by 47 ஆயிரும் இது ரெண்டையும் அடிச்சா 1 4 2 8 இது ரெண்டையும் அடிச்சா 9 8 70 92 18 மிச்சம் 1 8 அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு 98 by 47 அப்போ 98 by 47 தான் நம்மளோட ஆன்சர் இப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்கு 98 by 47 இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அதாவது அசல் வந்து 2 வருஷத்துல 9/4 மடங்காகுது எனில் நம்மளுக்கு வட்டி வீதம் கேட்கும் ஸோ நம்மளுக்கு தனி வட்டி தெரிஞ்சா நம்ம அதுல வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதுல இருந்து வட்டி விகிதம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதாவது தனி வட்டி பிளஸ் அசல் தான் நம்மளுக்கு அந்த வருடத்துல கிடைக்கிற தொகை நம்மளுக்கு இது வந்து என்னன்னா 9/4 9/4 மடங்கு அதாவது 2 வருஷத்துல கிடைக்கிற தனி வட்டியோட அசலை கூட்டினா அது வந்து 9/4 மடங்கு ஆகும் ஸோ நம்மளுக்கு இதுல தனி வட்டி தெரியாது தனி வட்டி தான் வேணும் அதை இங்கிட்ட வச்சுட்டு இந்த பி எங்கிட்ட கொண்டு போய்க்கலாம் அப்புறம் தனி வட்டி ஈக்குவல் டு 9/4 பி மைனஸ் பி ஸோ இது வந்து இது பண்ணா பியை காமனாக எழுதி எடுத்துட்டா 9/4 மைனஸ் 1 இருக்கும் இப்போ இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணா 9 மைனஸ் 4 by 4 அப்போ இது எப்படி ஆகும்னா 5p by 4 இதுதான் தனி வட்டி இப்போ நம்மளுக்கு தனி வட்டி கிடைச்சிச்சு பி ஆல்ரெடி தெரியும் என் தெரியும் இந்த 3 வேல்யூயும் தனி வட்டி ஃபார்முலா அதாவது பிஎன்ஆர் by 100ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆர் வேல்யூ கொண்டுடுச்சலாம் ஸோ நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோ 5p by 4 5p by 4 is equal to p தெரியாது p அப்படியே வச்சுக்கலாம் n வந்து 2 r வந்து தெரியாது by 100 ஸோ p கேன்சல் ஆயிரும் இந்த 2 200 இங்கிட்டு கொண்டு வந்தா 100 வந்து மேலே வந்துடும் அப்போ 100 into 5 டிவைடட் பை 4 into 2 இந்த 2 வந்து கீழே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு 6 ஸோ இதை அடிச்சா 4 5 4 5 50 50 இங்க அப்போ 250 டிவைடட் பை 4 இதை அடிச்சா 624 மிச்சம் 1 228 10 மிச்சம் 1 10 இப்போ 4 2 8 மிச்சம் 1 இப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்போ இங்க வந்து
62.5 வரும். 62.5 அப்படின்னா 6 1/2 எழுதலாம். ஸோ அப்போ 62 1/2% தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கன செவ்வகத்தின் அகலம் உயரம் முறையே அதாவது BH கொடுத்துருக்காங்க, அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அதோட நீளத்தை கேட்குறாங்க. கன செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா வந்து என்னன்னா L×B×H. நம்மளுக்கு V தெரியும், B தெரியும், H தெரியும், L மட்டும் தெரியாது. ஸோ அப்போ அதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி L கண்டுபிடிக்கலாம். V வந்து என்னன்னா 3080 இன்ட்டு L எப்படி வச்சுக்கலாம் 10 இன்ட்டு 11. ஸோ நமக்கு L தான் தேவை. இதை ஜஸ்ட் மற்ற எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். இந்த மல்டிபிகேஷனுக்கு வந்தால் டிவைடன் ஆயிரும். அப்போ 10 இன்ட்டு 11 ஆயிரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இதை 2 அடிச்சா 2 8. அப்போ எல்லோட வேல்யூ என்னன்னா 28. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி 500 ரூபாய்க்கு பழுதுகளை நீக்குகிறார். அம்மிதிவண்டியை 1800க்கு விற்றார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க. 1500 ரூபாய்க்கு வாங்குறாரு, பிளஸ் 500 ரூபாய்க்கு செலவு பண்றாரு. அப்போ அவர் இந்த வண்டிக்கு செய்த செலவு வந்து என்னன்னா 2000. 1500 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப இதுதான் அடக்க விலை, இது வந்து விற்பனை விலை. நம்ம ஆல்ரெடி நஷ்ட சதவீத ஃபார்முலா தெரியும். அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. சப்ஜெக்ட் பண்ணா 2000 மைனஸ் 1800 டிவைடட் பை 2000 இன்ட்டு 2000ல 1500 போச்சுன்னா 200 டிவைடட் பை 2000 இன்ட்டு இப்போ 2 சேவருக்கு 2 சேவர் கேன்சல், ஒரு சேவருக்கு ஒரு சேவர் கேன்சல் இன்ட்டு ஒரு 2 2 20 10. இப்போ ஆன்சர் என்னன்னா 10% நஷ்டத்தை அடைந்திருப்பார். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். A³ B⁴ A B⁴ A² B7 மீப்போமா காண்க. அதாவது LCM கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து இந்த இந்த நம்பர்ஸ்க்கு 3லையும் பவர்ல எது எல்சிஎம் கேட்டாங்கன்னா பவர்ல அதிகமான நம்பர் எழுதணும், HCF கேட்டாங்கன்னா கம்மியான வேல்யூ எதுவோ அதை எடுத்து எழுதணும். ஸோ இந்த ஏல இங்க A³ இருக்கு, இங்க A இருக்கு, A2 இருக்கு. இந்த 3லையுமே பவர் அதிகமானது எதுனா 3 தான். அப்போ அது இங்க நெக்ஸ்ட் Bல இங்க B4 இருக்கு, B5 இருக்கு, இங்க B7 இருக்கு. 4 5 7. இந்த 3லையும் பெரிய நம்பர் எதுனா 7. அப்போ 7 இங்க போட்டு, அப்போ 7³ B7 தான் இதோட எல்சிஎம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த டாபிக் வேணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.